Welcome to the slideshow 2 of the grammar lesson Adverbial Conjunctions or Conjunctive Adverbs. I have made this slideshow based on the lesson from Book 2, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind, which I have compiled. Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 2, Volume 1 titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given below the exercises, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers, and then do the correction. And now it's time for us to start the slideshow number 2 of the grammar lesson Adverbial Conjunctions or Conjunctive Adverbs. Well, slideshow 1ல நாங்க ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். Conjunctive adverbs, adverbial conjunctionsட சில ஃபங்க்ஷன்ஸை பார்த்தோம். adding ideas, கருத்துக்களை சேர்க்கிறது, cause and effect, காரணம் விளைவு அதை சொல்றது, clarifying a point, ஒரு கருத்தை clarify பண்றது, தெளிவாக்குறது, தெளிவுபடுத்துறது, comparing two ideas, ரெண்டு கருத்துக்களை compare பண்றது, ஒப்பிடுறது, இப்படி சில ஃபங்க்ஷன்ஸ் தொழிற்பாடுகளை நாங்க அங்க பார்த்தோம் ஸ்லைட் ஷோ 1ல. ஸ்லைட் ஷோ 2லையும் நாங்க இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் தொழிற்பாடுகளை பார்க்க போறோம். இது adverbial conjunctions அல்லது conjunctive adverbsட இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் தொழிற்பாடுகளை நாங்க இங்க பார்க்க போறோம். பாருங்க, conceding a point. இந்த இடத்துல conceding என்னும் பொழுது சொல்லலாம் accepting something as true, ஒண்ட உண்மை என்று ஏற்றுக்கொள்றது. அந்த ஒரு தொழிற்பாடு ஃபங்க்ஷனும் இருக்குது இந்த conjunctive adverbsக்கு. இங்க நாங்க பாவிக்கிற சொற்கள் granted, granted என்னும் பொழுது வழங்கப்பட்ட அப்படி அர்த்தம் இருக்குது. ஆனா இங்க நாங்க granted என்று பாவிக்கிற yes, of course, உண்மையில் என்று நாங்க ஒன்றை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த granted என்று பாவிக்கிறது மாதிரி of course, உண்மையில் என்று நாங்க பாவிக்கிறது. பாருங்க, when you are making a point, ஒரு கருத்தை நீங்க சொல்லும் பொழுது conjunctive adverbs can help you concede a counter argument. ஒரு counter argument, பிரதிவாதம், அதை ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு உதவ முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முன்னால ஒரு சொல்ல பாவிக்கிறது, அதுக்கு conjunctive adverbs உங்களுக்கு உதவுது. use these words, இந்த சொற்களை பாவிங்க before acknowledging the other side. அடுத்தவங்க சொல்றது, எதிர்த்தரப்பு அல்லது அடுத்தவங்க சொல்றத acknowledge, ஏற்றுக்கொள்ள முன்பு நாங்க இந்த சொற்களை பாவிக்கலாம். granted, of course, அப்படி. conjunctive adverbs of concession, இப்படி ஏற்றுக்கொள்வதற்கான conjunctive adverbs பார்ப்போம். இந்த concession என்றதுக்கு சலுகை அப்படி அர்த்தமும் இருக்குது. ஆனா இந்த இடத்துல இப்படி ஏற்றுக்கொள்ற என்ற அர்த்தம். நாங்க ரைட் பாருங்க, I trust my son, நான் எதிர்பார்க்கிறேன், நான் நம்புறேன் என்னுடைய மகன் to come home, வீட்டுக்கு வாரத்துக்கு. by curfew,
ஊரடங்கு சட்டம் மட்டும் இல்லை. ஆஃப்கோர்ஸ் உண்மையில், he has been அவன் இருந்திருக்கிறான், இருந்துள்ளான். he has சுருக்கினா ஷார்ட் ஃபார்ம்ல he is been அவன் இருந்துள்ளான். late தாமதமாக. twice this week இந்த கிழமை 2 தடவை லேட்டாகி இருக்கிறான். இப்போ பாருங்க, of course என்ற conjunctive adverbக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? செமிகாலன் இருக்குது. அதுக்கு பிறகு என்ன இருக்குது? கமா இருக்குது. அப்ப conjunctive adverbs அல்லது adverbial conjunctionsக்கு முன்னுக்கு செமிகோலன் போடுற, செமிகோலன் அல்லது ஃபுல் ஸ்டாப் போடுற. செமிகோலன் போட மேலும் ஃபுல் ஸ்டாப் போட்டு அந்த முன்னுக்குள்ள வசனத்தை முடிக்க மேலும், முடிச்சிட்டு அதுக்கப்புறம் conjunctive adverbs போட மேலும். conjunctive adverbs அல்லது adverbial conjunctions இருக்குதானே, இதுக்கு முன்னுக்கு செமிகோலன் போட மேலும். செமிகோலன் போடாம ஃபுல் ஸ்டாப் போட்டு முன்னுக்குள்ள வசனத்தை முடிச்சிட்டு புதிய ஒரு வசனமாக சொல்ல மேலும். அந்த புதிய வசனத்துக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு conjunctive adverbs அல்லது adverbial conjunctions ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு சொல்லலும். அப்ப அடுத்தது பாருங்க, conjunctive adverbs அல்லது adverbial conjunctionsக்கு பிறகு கமா இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, the polls favor one candidate over another. இப்போ எலெக்ஷன்ல வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு சாதகமா இருக்குது அடுத்த கேண்டிடேட்டை விட. ஃபார் எக்ஸாம்பிள், ஜோ பைடன் அவருக்கு சார்பான டொனால்ட் ட்ரம்ப்பை விட. பாருங்க, கிராண்டட் அப்படின்னா ஆம், எஸ், ஆம், ஆஃப்கோர்ஸ் உண்மையில். polls have been wrong before முன்பு தேர்தல்கள் பிழையாக இருந்துள்ளன. ரைட். இதுக்கு முந்தி நாங்கள் பார்த்தோம் கன்சீடிங் ஐடியாஸ், கருத்துக்களை உடன்படுற, கன்சீடிங் ஏற்றுக்கொள்கிற, உடன்படுற. இது வந்து கண்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், முரண்படுற கருத்துக்களோட நீங்கள் முரண்படும் பொழுது இந்த சொற்களை பாவிக்கலாம். பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிங் கண்ட்ராஸ்ட் இஸ் another helpful function of conjunctive adverbs. conjunctive adverbs இன்னொரு தொழிற்பாடு, உதவக்கூடிய ஒரு தொழிற்பாடு தான் இந்த முரண்படுறத காட்டுறது, முரண்பாட்டை காட்டுறது. they form a relationship between two opposing ideas. ரெண்டு முரண்பாடான கருத்துக்களுக்கு இடையில ஒரு உறவை, ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குற இவைகள் இந்த conjunctive adverbs, adverbial conjunctions. இங்க நாங்க பாவிக்கிற சொற்கள் however, எப்படி இருப்பினும், however, instead, nevertheless, rather, regardless, still. இப்ப however எப்படி இருப்பினும், instead பதிலாக, nevertheless இருப்பினும், rather சற்று மாறாக, regardless பொருட்படுத்தாமல், regardless அதனை பொருட்படுத்தாமல், அப்படி ஒன்றை பொருட்படுத்தாமல். ஸ்டில் என்னக்குள்ள இருப்பினும் ரெண்டும் எடுக்கலாம். ஸ்டில் என்னும் பொழுது இன்னும் கூட ரெண்டும் இருக்குது. ஸ்டில் என்னக்குள்ள இருப்பினும் என்ற அர்த்தமும் இருக்குது. இதுகளை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஸ்லைட் ஷோ 1ல் நிறைய பல கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸோட தமிழ் மீனிங் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஸ்லைட் ஷோ 1 கொஞ்சம் நீங்கள் திரும்ப பார்த்துக்கொள்ளுங்க, பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க, பார்த்தாக்கள் திரும்ப 2ஆம் முறையும் பாருங்க. I wanted to see a scary movie. இப்போ ஸ்கேரி மூவி, பயமுண்டாக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்க்க நான் விரும்பினேன். However, எப்படி இருப்பினும், my friend என்னுடைய நண்பர் wanted விரும்பினார், to see பார்க்க, a comedy ஒரு நகைச்சுவை திரைப்படம் பார்க்க விரும்பினார். இதில் பாருங்க, மெரூன் கலரில் இருக்குது. however மெரூன் கலரில் இருக்குது. இது மெரூனா, பிங்கா, பர்பிளா எல்லாம் குழப்பமாக இருக்குது எனக்கு. என் கண் கொஞ்சம் பார்வை கொஞ்சம் குழப்பம் எனக்கு. ஐ ஹாவ் அ பிட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் சீயிங் டிஃபெக்ட், ஷார்ட்கமிங்ஸ் என்று சொல்கிற ஷார்ட்கமிங்ஸ், சில குறைபாடுகள், டிஃபெக்ட்ஸ், பார்வை சிக்கல். அப்போ சில டைமுக்கு நான் இதை பிங்க்ன்னு சொல்கிறேன், ரோஸ்,
இது வந்து டார்க் பிங்காக இருக்கலாம் அல்லது ரைட். அடுத்து பாருங்க, we had planned, நாங்கள் திட்டமிட்டிருந்தோம், on going out to dinner, ராவ சாப்பாட்டுக்கு வெளியில போறதுக்கு பிளான் பண்ணி இருந்தோம். instead, அதுக்கு பதிலாக, instead என்ன, பதிலாக we cooked, நாங்கள் சமைத்தோம், dinner at home, வீட்டில் ராவ சாப்பாடு, cooked, சமைத்தோம். next, Enric didn't like to study, Enric படிக்க விரும்பவில்லை, did not like, short formல did not like விரும்பவில்லை, did not என்பது uncontracted form, long form, நீண்ட வடிவம், uncontracted, சுருக்கப்படாத வடிவம். didn't didn't என்பது contracted form, சுருக்கப்பட்ட வடிவம், short form, சுருக்கமான வடிவம், படிக்க விரும்பவில்லை. அப்ப didn't like னா விரும்பவில்லை. nevertheless இருப்பினும், he அவன் worked hard, வேலை செஞ்சான், hard கஷ்டப்பட்டு, to pass history பாடத்துல பாஸ் பண்றதுக்கு. right. Jeremy prefers baseball to football, ஃபுட்பாலை விட பேஸ்பாலை விரும்புகிறார். regardless இருப்பினும், regardless என்னும் பொழுது despite அல்லது in spite of, இருப்பினும் அப்படி அர்த்தம் இருக்குது. பொருட்படுத்தாமல் irrespective of, disregarding அப்படி அர்த்தங்களும் இருக்குது. பொருட்படுத்தாமல் இங்க நாங்க despite, in spite of, இருப்பினும் அப்படி எடுக்கலாம். regardless இருப்பினும், he always அவன் எப்பொழுதும் watches பார்க்கிறான், the Super Bowl விளையாட்டு பார்க்கிறான். conjunctive adverbs, இந்த conjunctive adverbs என்பன act தொழிற்படுகின்றன, like conjunctions, conjunctions இணைப்பு சொற்கள் மாதிரி போல தொழிற்படுகின்றன. still இருப்பினும் என்றாலும், they are adverbs, இவைகள் adverbs ஆகும், not conjunctions அல்ல. வித்தியாசம் இருக்குது, நாங்க பார்த்திக்கிறோம். this turkey, இந்த வான்கோழி, isn't very good, மிச்சம் நல்லமில்ல, இந்த வான்கோழி மிச்சம் நல்லமில்ல. rather மாறாக, it's dry and unappealing, dry காஞ்சி இருக்குது, வாடி போயிருக்குது, காஞ்சி, and unappealing and not attractive, கவர்ச்சியானதாக இல்லை, not inviting, not attractive and கவர்ச்சி இல்லை என்ற அர்த்தம். emphasizing a point, ஒரு கருத்தை அழுத்தி சொல்வதற்கு, உறுதிப்படுத்தி சொல்றதுக்கு, தெளிவாக சொல்றதுக்கு உதவுற இந்த conjunctive adverbs. conjunctive adverbs can effectively emphasize a point, ஒரு கருத்தை நல்ல எஃபெக்டிவான முறையில், நல்ல விளைவை தரக்கூடிய முறையில் அழுத்தி சொல்றதுக்கு உதவுற. these adverbs connect two ideas that are similar, ஒத்த இரண்டு கருத்துக்களை இணைப்பதற்கு உதவுற, with the second idea being a bit more emphatic. இப்போ ரெண்டாவது கருத்து கொஞ்சம் கூடுதலாக emphatic ஆனதாக இருக்கும். emphatic என்னும் பொழுது expressing something forcibly and clearly, ஏதோ ஒன்றை மேலும் தெளிவாக உறுதிப்படுத்தி அழுத்தமாக அழுத்தி சொல்வதற்கு உதவுற. இரண்டாவது வசனம் கொஞ்சம் அழுத்தமானதாக, நிச்சயமாக்கப்பட்டதாக, முன்னால் சொல்லப்பட்டதை கொஞ்சம் உறுதிப்படுத்துவதாக, நிறுவுவதற்கு உதவுவதாக இருக்கும். பாருங்க, check out these conjunctive adverbs that create emphasis. அப்ப emphasis இந்த அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய, நிச்சயத்தன்மையை உண்டாக்கக்கூடிய இந்த conjunctive adverbs கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. again மீண்டும், certainly நிச்சயமாக,
இண்டீட் உண்மையில், மோரோவர் மேலும், ஆஃப்கோர்ஸ் உண்மையில், இந்த சொற்கள் பாவிக்கப்படுற இந்த சொற்களோட விளக்கங்கள் நாங்கள் முந்தி சொல்லியிருக்கிறோம். ஸ்லைட் ஷோ 1ல் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இந்த தொழிற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட அர்த்தம் என்ன அதையும் நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கோம். இந்த எம்பசைசிங் அ பாயிண்ட், ஒரு கருத்தை அழுத்தி சொல்றது, நிச்சயப்படுத்தி சொல்றது, அதுக்கு இந்த அகெயின், சர்டன்லி இந்த சொற்கள் எந்த அர்த்தத்தில் பாவிக்கப்படுற என்று அந்த அர்த்தங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முந்தி. Try using each conjunctive adverb in a sentence to reinforce your point. உங்களோட கருத்தை reinforce பண்ண, சப்போர்ட் பண்ண, நிறுவுவதற்கு, நிச்சயப்படுத்துவதற்கு ஒரு வசனத்தில் ஒவ்வொரு கன்ஜங்டிவ் அட்வர்பையும் யூஸ் பண்ணி பாருங்க, பாவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. Our kids really need a new traffic signal on the corner. கார்னரில் அந்த மூலையில் ஒரு புதிய டிராஃபிக் சிக்னல் தேவை உண்மையில் எங்களோட பிள்ளைகளுக்கு. அகெயின், furthermore, இப்போ அகெயின் என்னும் பொழுது furthermore மேலும், on the other hand மறுபக்கத்தில், அடுத்த பக்கத்தில் பார்க்குறேன்டா. அப்போ அகெயின் என்னும் பொழுது once more, இன்னொரு தடவை, another time இன்னொரு டைம், in addition மேலதிகமாக, moreover மேலும், besides மேலும், furthermore மேலும், on the other hand மறுபக்கத்தில், அடுத்த பக்கத்தில் பார்த்தோம்டா. இப்படிலாம் அர்த்தம் இருக்குது. மாதிரி பேக், இன் ரிட்டர்ன் திரும்பி வாரது, இன் ரிப்ளை பதிலுக்கு, அப்படிலாம் அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் எடுக்கலாம் on the other hand மறுபக்கத்தில் மேலும், it keeps the children safe, அது பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும். Stay away from the water, தண்ணீரில் இருந்து தள்ளி இருங்க. Certainly நிச்சயமாக, you don't want to fall in, நீங்கள் அதில் விழ தேவையில்லை. This is a wonderful investment, இது ஒரு அதிசயமான முதலீடாக இருக்கிறது. பணத்தை ஒன்றில் போடுற, ஒரு வியாபார முயற்சியில் போடுற. Indeed உண்மையில், you will make your money back, திரும்ப நீங்கள் போட்ட பணத்தை திரும்ப பெறுவீங்க. And then some, மேலும் கொஞ்சம் பணத்தை நீங்கள் மேக், சம்பாதிப்பீங்க. ரைட். அப்போ முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் கிடைக்கும், அதோட கொஞ்சம் சம், தென் சம், கொஞ்சம் பணத்தையும் நீங்கள் சம்பாதிச்சு கொள்வீங்க. எரிக் hated cleaning the toilet. எரிக் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறத வெறுத்தான். moreover மேலும், it was a waste of time, அது ஒரு நேரம் வீணாக்கக்கூடியதாக இருந்தது. நெக்ஸ்ட், decreasing homework, ஹோம்ஒர்க்கை குறைக்கிறது. பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குற இந்த ஹோம்ஒர்க்கை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணினா, குறைத்தல், லீட்ஸ் டு வழிவகுக்கிறது, ஹையர் ஸ்கூல் என்கேஜ்மெண்ட், கூடுதலான பாடசாலை ஈடுபாட்டுக்கு அது இட்டு செல்லும், லீட் பண்ணும், இட்டு செல்லும், வழிவகுக்கும். ஆஃப்கோர்ஸ் உண்மையில், we want our students to be engaged, எங்களுடைய மாணவர்கள் to be engaged, ஸ்கூல்ல ஈடுபாடாக்கப்படுவதற்கு, to be engaged ஈடுபடுத்தப்படுவதற்கு வேண்டும். sequencing events, சீக்வன்ஸ் என்னும் பொழுது சீக்வன்ஸ், வரிசை எனலாம். A particular order in which related things follow each other, தொடர்பான விடயங்கள் ஒன்றுக்கு பிறகு மற்றது தொடர்ந்து வார அந்த குறிப்பிட்ட ஒழுங்கு, ஆர்டர், வரிசை, அதான் சீக்வன்ஸ். சீக்வென்சிங் இவெண்ட்ஸ், நிகழ்வுகளை அப்படி ஆர்டர் படுத்துறது. putting events in a sequential order can make them easier to understand. இப்படி ஒழுங்கு
முறையில் ஆர்டரில் போட்டால் அதை விளங்குறதுக்கு இலகுவாக இருக்கும். Conjunctive adverbs are helpful ways. The conjunctive adverbs வந்து உதவக்கூடிய வழிமுறைகளாக இருக்கின்றன. To transition between the order of events. அப்போ நிகழ்வுகளோட ஒழுங்கு வரிசை அதுக்கு இடையில நகர்வுக்கு ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு நகருவதற்கு உதவக்கூடிய வழிமுறைகளாக இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் முதலில், நெக்ஸ்ட் அடுத்தது, ஃபைனலி இறுதியாக அண்டு நாங்கள் இடையில இந்த சொற்களை போடுறது. லெட்ஸ் ஹேவ் அ chat. முதல்ல நாங்கள் ஒரு chat பண்ணுவோம். chat பண்ணுவோம்னா பேசுவோம். ஃபர்ஸ்ட் முதலில், I'll pour you a cup of coffee. நான் உங்களுக்கு ஒரு காஃபி கப், ஒரு கோப்பை காஃபி உங்களுக்கு நான் ஊத்துறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு முதல்ல. அடுத்து பாருங்க, we have to get you new shoes. உங்களுக்கு நாங்கள் புதிய சப்பாத்துக்களை வாங்கணும், பெறணும். நெக்ஸ்ட் அடுத்து, I have to get the groceries. groceries பலசரக்கு சாமான்கள், மளிகை சாமான்களை அடுத்து நான் பெற வேண்டும். அடுத்து பாருங்க, Katie put the finishing touches on her project. அவளுடைய செயல் திட்டம், அந்த செயல் திட்டத்தில் முடிகிற நிலைமையை அடைஞ்சிட்டா. put the finishing touches on என்னும் பொழுது முடிகிற நிலைமையை அடைஞ்சிட்டா. ஃபைனலி இறுதியாக, she signed her name. அவளுடைய பேரை சைன் பண்ணினா. summarizing an argument. ஒரு கருத்து வாதத்தை சுருக்கப்படுத்துறது. once you've finished making a point or an argument, ஒரு கருத்து அல்லது வாதத்தை நீங்க சொல்லி முடிச்ச பிறகு, it's effective to sum things up. சொன்ன விடயங்களை நீங்க சுருக்கமாக சொல்வது நல்ல விளைவை தரக்கூடியதாக இருக்கும். கேட்குற ஆக்களுக்கு, வாசிக்கிற ஆக்களுக்கு விளங்குறதுக்கு இலகுவானதாக இருக்கும். யூஸ் த ஃபாலோவிங் கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ். கீழ்வரும் கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸை பாவிங்க. டு சமரைஸ், சுருக்கப்படுத்துவதற்கு, சுருக்கத்தை வழங்குவதற்கு. வாட் யூ ஹேவ் ஜஸ்ட் செட். அப்போ நீங்கள் சொல்லி உள்ளவற்றை சமரைஸ் பண்ணுவதற்கு, சுருக்கப்படுத்துவதற்கு. பாருங்க, ஆல் இன் ஆல் மொத்தத்தில் சொல்கிறேன்டா, ஆன் த ஹால் மொத்தத்தில், இன் கன்க்ளூஷன் முடிவாக சொல்கிறேன்டா, இன் சமரி சுருக்கமாக சொல்கிறேன்டா அண்டு தொடங்கலாம். பாருங்க, ஹியர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸ் தட் சம் அப் அ ஸ்டேட்மெண்ட். ஒரு கூற்றை சுருக்கமாக தெரிவிக்கக்கூடிய இந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸுக்கான உதாரணங்கள் சில இதோ கீழே இருக்குது. பாருங்க, we packed up the car. pack up என்றா என்ன? இந்த இடத்துல சொல்லலாம். for example, they packed their cars with some kind of objects, probably personal items. personal items தனிப்பட்ட ஆட்களோட பொருட்கள், சாமான்கள், அநேகமாக இவைகளை ஏதோ வகையான பொருட்கள், ஆப்ஜெக்ட்ஸ், இவைகளை காரில் பேக் பண்ணுறது, காரில் ஏற்றுறது. இதுக்கு தான் நாங்கள் பேக்ட் அப் த கார்னு சொல்லலாம். இப்போ அவங்களோட காரில் சாமான்களை பேக் பண்ணினேன், ஏற்றினேன், நிறைச்ச எடுக்கலாம். we packed up the car, நாங்கள் காரை சாமான்களை கொண்டு பேக் பண்ணினேன். and drove home வீட்டுக்கு நாங்கள் வாகனத்தை ஓட்டி கொண்டு போனேன். all in all மொத்தத்தில் சொல்கிறேன்டா, it was a great trip. அது ஒரு நல்ல சிறந்த ட்ரிப்பாக, சுற்றுலாவாக இருந்தது. நெக்ஸ்ட், many children have been injured this year.
இவரிடம் பல பிள்ளைகள் காயத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. இன் கன்க்ளூஷன், முடிவாக சொல்றேன்டா, த பிளே கிரவுண்ட், இந்த இல்லாட்டி அந்த விளையாட்டு மைதானம் இஸ் அன்சேஃப், பாதுகாப்பு இல்லாததாக இருக்கிறது. நெக்ஸ்ட், டாக்ஸ் ஆர் கிரேட் ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் கம்பேனியன்ஸ். நாய்கள் பெரும் பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்களாக, பாதுகாப்பு வழங்குறவைகளாக, ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் கம்பேனியன்ஸ், நல்ல தோழமையை வழங்கக்கூடியவர்களாக, தோழர்களாக இருக்கின்றன. இன் சமரி, சுருக்கமாக சொல்றேன்டா, we should get a dog, நாங்க ஒரு நாயை பெறுவது நல்லம். Finally, conjunctive adverbs can also signify time. டைம், நேரத்தையும் signify பண்ண முடியும், குறித்து காட்ட முடியும், இண்டிகேட் பண்ண முடியும். இது conjunctive adverbs. They compare, அவைகள் ஒப்பிடுற, when the first clause occurred, எப்ப முதலாவது வாக்கிய பகுதி அந்த நிகழ்வு நடந்தது அதையும், versus when the second clause occurred, இரண்டாவது வாக்கிய பகுதி, இரண்டாவது நிகழ்வு நடந்த எப்ப, அதை ரெண்டையும் ஒப்பிடுற. beforehand, முன்னமே, meanwhile, அதே நேரம், lately, சமீப காலத்துல, அண்மையில, now, இப்ப நடக்க போறோம்டா, இப்ப ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடக்க போகுது, now, இப்ப, since, இருந்து, முன்னர் நடந்த ஒரு நிகழ்வு, அதுல இருந்து இப்ப வரையில, அப்போதிலிருந்து இப்ப வரைக்கும். ரைட், இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The new policy, புதிய கொள்கை, is much better, மிச்சம் நல்லமாக இருக்குது. beforehand, முன்னமே, நேரத்தோடையே, everyone had to enter their own forms, அவங்களோட சொந்த ஃபார்ம்ஸை அவங்க முன்னமே என்டர் பண்ண வேண்டி இருந்தது. ரைட். சர் ஹெரல்ட் என்பவர் climbs the tower, டவருக்கு ஏறுறாரு, to rescue the princess, அந்த இளவரசியை காப்பாத்து, ரெஸ்கியூ, காப்பாத்து. meanwhile, அதே நேரம், the dragon என்ற அந்த விலங்கு, lurks nearby, அதுக்கு பக்கத்துல, lurks என்ன, be or remain hidden so as to wait in ambush for someone or something. அப்ப யாரோ ஒருவருக்காக இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்காக lie in wait, அப்படி காத்திருக்கிற, loiter, இங்கும் அங்குமாக அலையிற, காத்திருக்கிற, remain hidden, மறைஞ்சிருக்கிற. ரைட், தாக்குறதுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். அப்ப டிராகன் என்றா என்ன? டிராகன், mythical monster like a giant reptile, ஒரு மிகப்பெரிய நகருயிர் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு, மான்ஸ்டர். இது வந்து புராண கதைகள்ல, மித்திக்கல் கதைகள்ல வரும். இன் யூரோப்பியன் ட்ரெடிஷன், அந்த அவங்களோட பாரம்பரியத்தில், ட்ரெடிஷன்ல, த டிராகன் இஸ் டிபிக்கலி ஃபயர் பிரீதிங், நெருப்ப சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும், நெருப்ப வெளியில விடுறதாக இருக்கும், அதுக்கண்டே உரிய தனித்துவமான வகையில். and tends to symbolize chaos, அழிவு நாசத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக அந்த போக்கில் இருக்கும். or evil, அல்லது ஒரு தீங்க வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். whereas, அதே நேரம், in East Asia, கிழக்கு ஏசியால, it is usually a beneficent symbol of fertility. இப்போ fertility என்ற வளம், வளத்தின் அடையாளம், ஒரு நல்ல விளைவை தரக்கூடிய, வளம்
வளத்தின் அடையாளமாக கருதப்படுற. associated with water and the heavens, தண்ணீர், சுவனம் இதுகளோட தொடர்பு படுத்தப்பட்டதாக இருக்கும். Right. Kyle was grateful for the award. அந்த விருதுக்கு நன்றியுடையவனாக காயில் இருந்தான். Lately, சமீப காலத்துல he had been feeling அவன் கவலைப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தான் சமீப காலமாக. unappreciated என்ன unacknowledged, unrecognized, அவரை யாரும் ஏற்றுக்கொள்றதில்ல, அங்கீகரிக்கப்படுறதில்ல, அவர் அங்கீகரிக்கப்படுறதில்ல, ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல, பாராட்டப்படுறதில்ல என்பதனால இவர் சமீப காலமாக கவலைப்பட்டு கொண்டு இருந்திருந்தார். ரைட். நெக்ஸ்ட், the dogs used to play together. அந்த நாய்கள் ஒன்றாக விளையாடுவதுண்டு முந்தி. on the sidewalk, அந்த sidewalkல பக்கத்தில் சைடில் நடந்து போகிற வழியில் sidewalkல. now இப்ப they can play at the dog park. இந்த நாய்களுக்கண்டே ஒரு பூங்கா டாக் பார்க்ல அவைகளுக்கு இப்ப விளையாட முடியும். நெக்ஸ்ட், our family welcomed a new baby. எங்களுடைய குடும்பம் வரவேற்றது ஒரு புதிய குழந்தையை. ஒரு குழந்தை பிறந்திருக்குது. since her birth, அவளுடைய பிறப்பில் இருந்து, அவ எப்ப பிறந்தாலோ அப்போதில் இருந்து, அப்ப சின்சண்டா எப்போது ஒரு நிகழ்வு நடந்தோ அதுல இருந்து இப்ப வரைக்கும். since her birth, அவளுடைய பிறப்பிலிருந்து, we have, short formல we've been, நாங்கள் இருந்திருக்கிறோம், so happy, மிச்சம் சந்தோஷமாக இருந்துள்ளோம். ரைட். sidewalk என்ன? a pavement, a paved path for pedestrians at the side of a road. ஒரு பாதையிட சைட்ல பக்கத்துல பாதசாரிகளுக்கான பாதை, நடந்து போறதுக்கான பாதை சொல்லலாம். அடுத்து பாருங்க, start sentences with conjunctive adverbs. அப்ப adverbial conjunctions ஓட புது வசனங்களை தொடங்குற சம்பந்தமாக பார்ப்போம். ரைட். a conjunctive adverb can also be the first word in a sentence. ஒரு வசனத்துல முதல் வார்த்தையாக ஒரு conjunctive adverb இருக்கவும் முடியும். as long as it connects the rest of the sentence with the sentence before it. அப்ப இந்த conjunctive adverbக்கு பிறகு வார வாக்கியத்திட பகுதி அந்த conjunctive adverbக்கு முந்தி வார வசனம் அத தொடர்பு படுத்துற என்ற நிபந்தனையில அப்படி பாவிக்க முடியும். அப்படின்னா இந்த ரெண்டாவது வார இந்த வசனம் முதலாவது உள்ள வசனத்தை தொடர்பு படுத்துற. எது தொடர்பு படுத்துற? இந்த conjunctive adverb. Right. Take these examples from the sections above. மேல நாங்க பார்த்தோமே பகுதிகள்ல இருந்து, அந்த பகுதிகள்ல இருந்து இந்த உதாரணங்களை பாருங்க. and see how they work as two sentences. எவ்வாறு இரண்டு வசனங்களாக, இரண்டு வெவ்வேறான வசனங்களாக, வாக்கியங்களாக எவ்வாறு இவைகள் தொழிற்படுகின்றன என்றும் பாருங்க. we should talk about Taylor's grades. டெய்லரோட கிரேட்ஸ், பாடங்களோட புள்ளிகள் பற்றி நாங்க கலந்துரையாடுவது நல்லது. ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. எப்படி ஃபுல் ஸ்டாப்? நாங்கள் முந்தைய எப்படி போட்டோம்? செமிகோலன் போட்டு எடிஷனலி என்று போட்டோம். ரைட். இப்போ ஃபுல் ஸ்டாப் போடுறத பற்றி பார்க்குறோம். ஃபுல் ஸ்டாப் போட்டு முற்றுப்புள்ளி போட்டு அந்த வசனத்தை முடிச்சுட்டு திரும்ப இன்னொரு வசனமாக தொடங்குற conjunctive adverb போட்டு இன்னொரு வசனமாக தொடங்குற. அந்த இன்னொரு வசனம்
ரெண்டாவது வசனம் முதலாவது வசனத்தை தொடர்பு படுத்துறது. Additionally, மேலும் we should discuss her behavior. அவளுடைய behavior, நடத்தையை கலந்துரையாடுவதும் நல்லது. பாருங்க, அவளுடைய நடத்தையை கலந்துரையாடுவது நல்லது என்ற அந்த வாக்கிய பகுதி டெய்லர்ட கிரேட்ஸ் புள்ளிகளை பாட புள்ளிகளை பற்றி பேசுறது நல்லது. அந்த வசனத்தையும் தொடர்பு படுத்துறது, இணைக்கிறது. ரைட். அடுத்து பாருங்க, I wanted to see a scary movie. இப்போ scary movie பயம் தரக்கூடிய பயங்கர படத்தை பார்க்க நான் விரும்பினேன். ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி. However, எப்படி இருப்பினும் my friend, என்னுடைய நண்பர், wanted to see a comedy, ஒரு காமெடி நகைச்சுவை படத்தை பார்க்க விரும்பினார் என்னுடைய நண்பர். Many species will be impacted by construction. நிர்மாணம் மூலமாக பல பிராணிகள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்று போட்டு ஃபுல் ஸ்டாப் போட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் முந்தி நாங்கள் பார்த்தோம் செமிகோலன் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்று பார்த்தோம். அப்படி செமிகோலன் போடாமல் ஃபுல் ஸ்டாப் போட்டு அந்த வசனத்தை முடிச்சிட்டும் இப்படி பாவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ செமிகோலன் போடாமல் ஃபுல் ஸ்டாப் போட்டு வசனத்தை முடிச்சிட்டும் நாங்கள் கன்ஜங்டிவ் அட்வர்பை அடுத்த வசனத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டும் பாவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கமா, ப்ளூ ஜெய்ஸ் லிவ் இன் தீஸ் ட்ரீஸ். இந்த மரங்களில் ப்ளூ ஜெய்ஸ் வாழ்கின்றன. லெட்ஸ் ஹாவ் அ chat. ஒரு chat பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், முதலில் I'll pour you a cup of coffee. உங்களுக்கு ஒரு காஃபி கப் நான் ஊத்துறேன், ஒரு கப்பில் காஃபி ஊத்துறேன். The new policy is much better. புதிய கொள்கை மிச்ச நல்ல. Beforehand, முன்னமே everyone had to enter their own forms. அவங்களோட சொந்த ஃபார்ம்ஸை எல்லாரும் முன்னமே என்டர் பண்ண வேண்டி இருந்தது. கீழே பாருங்க, notice that there are still commas after each conjunctive adverb. இப்போ இங்கேயும் கூட முன்னுக்கால ஃபுல் ஸ்டாப் போட்டாலும் கூட அது முதலாவது வசனம் முடிஞ்ச உடனே ஃபுல் ஸ்டாப் போட்டாலும் கூட அந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப் அதுக்கு பிறகு கமா ஒன்று நாங்கள் போடுறோம். அங்கேயும் கமா போடுறோம், இங்கேயும் கமா போடுறோம். அதோட பாருங்க, இப்போ பிஃபோர் ஹேண்ட், ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த கன்ஜங்டிவ் அட்வர்ப்ஸோட முதலாவது எழுத்து கேபிட்டலாக மாறும். ஏன்னா புதிய வசனம் தானே, புதிய வசனத்தின் முதலாவது எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல், முதலாவது எழுத்து கேபிட்டல். அங்கே வந்து நாங்கள் சிம்பிளாக போட்டோம். இங்கே முன்னுக்கு செமிகோலன் வந்து அதுக்கப்புறம் கன்ஜங்டிவ் அட்வர்ப் வரக்குள்ள கன்ஜங்டிவ் அட்வர்போட முதலாவது எழுத்து சிம்பிளில் இருந்து இங்கே கேபிட்டலில் இருக்குது. அங்கே ஸ்மால் சிம்பிள், இங்கே கேபிட்டல். Right. If your sentences with conjunctive adverbs sound awkward, இப்போ நீங்கள் செமிகோலன் போட்டு ஒரே வசனத்தில் சொல்லக்கொள்ள, ரெண்டு வசனமாக பிரிச்செழுதாம ஒரே வசனத்தில் சொல்லக்கொள்ள செமிகோலன் போட்டு கன்ஜங்டிவ் அட்வர்ப் போட்டு சொல்லக்கொள்ள அது வந்து ஆக்வர்ட், கிளம்ஸியாக, அவ்வளோ பொருத்தமில்லாத மாதிரி இருந்தா, அப்படி விளங்கினா நீங்கள் என்ன அன்நேச்சுரல், இயற்கைக்கு மாற்றமான மாதிரி விளங்கினா, நல்லமில்லாத மாதிரி விளங்கினா, கன்சிடர் ஸ்பிளிட்டிங் தம் இன்டு 2 sentences. மேலுள்ள மாதிரி ரெண்டு வெவ்வேறான வசனங்களாக பிரித்து எழுதுவதை பற்றி நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க. ரைட்.